தண்டம் இருக்கக்கூடிய செல்வத்தை வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது எப்ப அதிகமா நடக்குது? ஃபங்க்ஷன் டைம்ல அதிகமா நடக்குது. குறிப்பா திருமணங்கள். அதுல இந்த சீர் குடுக்கறதுல மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர சீரா இருக்கட்டும், பொண்ணு வீட்ல இருந்து வர சீரா இருக்கட்டும், அந்த சீர மாப்பிள்ளை பொண்ணுக்கு குடுத்தா பொண்ணு குடுத்துட்டு போ வேண்டியதானே? அந்த சீர வாங்கி 100 தட்டு வாங்கி, அதுல ஒரு தட்டுல செருப்பு வை, ஒரு தட்டுல ஹேண்ட்பேக் வை, ஒரு தட்டுல கிளிப்பு வை, ஒரு தட்டுல கேக்க வை, ஒரு தட்டுல சாக்லேட்ட வை, ஃபாரின் சாக்லேட்ட வை, ஒரு தட்டுல நட்ஸ் வை, ஒரு தட்டுல ரப்பர் பேண்ட் வை, ஒரு தட்டுல மேக்கப் கிட்ட வை. செருப்புக்கு 10 செருப்பு இருக்கு. அப்ப 10 தட்டு வை. அந்த 10 செருப்பும் கல்லுகள் அது இதுன்னு போட்டு ஜொலி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கணும். அப்பதான் போட்டோ வீடியோக்கு நல்லா இருக்கும். இன்னொரு தட்டுல சுடிதார் வை, இன்னொரு தட்டுல ஷால் வை, இன்னொரு தட்டுல ஃபர்தா வை, இன்னொரு தட்டுல ஆஃப் சாரி வை, இன்னொரு தட்டுல இப்படி 100 தட்டுக்களை வச்சு அதை வீட்டுல இருக்க எல்லா ரூம்லையும் பரப்பி வச்சு சொந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாரையும் கூப்பிட்டு அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எல்லாருக்கும் ஷோகேஸ் பண்ணி வர்றவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்கறது. இவ்வளவு மோசமான ஒரு கலாச்சார சீரழிவை நோக்கி சமுதாயம் போகும்னு அன்றைக்கு சகாபாக்கள் வாழ்ந்த காலத்துல யாரும் நினைச்சிருப்பாங்களான்னு தெரியல.